கொஞ்சம் உங்களுடைய சேனலில் ஆன்மீக பதிவுகளில் ஒரு முக்கியமான பதிவு. வணக்கம். நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம், கடவுளை வேண்டிக்கிறோம், பல பிரார்த்தனைகளை முன்வைக்கிறோம், கடவுளை சேவித்து அதுக்காக நம்ம வேண்டிக்கிறோம். வீட்டில் பூஜை பண்ணுறோம், நம்ம கடவுள்கிட்ட பல பிரார்த்தனைகளை வைக்கிறோம், வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கும்பிடும்போது அந்த பிரார்த்தனையை நம்ம எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு சில நேம நிஷ்டைகள் இருக்குது. அதை செய்யும்போது நமக்கு வேண்டியதை இறைவன் அவனே அள்ளி தருவான். அதுதான் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற இந்த பதிவில் பார்க்கலாம். இது நான் படித்ததில் கவர்ந்தது. இதுக்காக ஒரு 10 அம்சங்கள் இந்த பிரார்த்தனை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாள்தோறும் சில நிமிடங்களை பிரார்த்தனைக்காக ஒதுக்கி வையுங்கள். நாள்தோறும் சில நிமிடங்களை பிரார்த்தனைக்காக ஒதுக்கி வையுங்கள். அப்போது ஒன்றும் பேசாதீர்கள். கடவுளை பற்றி மட்டும் நினைத்து பழகுங்கள். பிறகு இயல்பாக சாதாரண வார்த்தைகள் உங்கள் மனதில் உள்ளதை கடவுளிடம் சொல்லுங்கள். நம்ம பெருசாக நிறைய மந்திரங்கள் சொல்லணும், அனுஷ்டானங்களோட செய்யணும், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் மனசில் என்ன கஷ்டமோ, என்ன பாரமோ, நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு அப்பாட்டையோ அம்மாட்டையோ அண்ணன் தம்பிகிட்டையோ இல்லை நம்ம குழந்தைங்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நம்ம பேசுவோம்ல, அது மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட பேசுங்க. கடவுளோட புகைப்படம் முன்னால் இருந்தால் இல்லை பூஜை ரூம்லையோ இல்லை பகல்ப்பா என்னப்பா செய்ய, நான் உன்னை தானப்பா நம்பியிருக்கேன், நீ தானப்பா செய்யணும், அதை உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கா, நீ எல்லாத்தையும் நடத்திடுவீங்கிறது தானே என் கவலையெல்லாம் உன் பாதத்தில் போட்டு நான் கவலையில்லாமல் இருக்கேன், அப்போ நீ தானே செய்யணும் அப்படின்னு நீ ஒரு நார்மலாக நீங்கள் பேசுங்க. ஒரு நம்ம மனிதர்களிடம் பேசுவது போல் இறைவனையும் சக நண்பனாக, தோழனாக, நம் குடும்பத்தில் ஒருவராக நாம் நினைத்து நம்ம பிரார்த்தனைகள்லாம் சொல்லும்போது அந்த கடவுள் நம்மோடு ஒருவராகி விடுவார். அதே மாதிரி எப்போ பிரார்த்தனை பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கா? பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது, அதில் பண்ண நல்லது. ஆனால் காலையில் இன்றைக்கி எழுந்திரிக்க முடியல, இல்லை எழுந்தாலும் என்னால் பிரார்த்தனை பண்ண முடியல அப்படிலாம் வருத்தப்படும். அப்படிலாம் இல்லை, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது தான். பட் எல்லாருக்கும் அது சாத்தியமாகாது இல்லையா? ஸோ நம்ம எப்போ பண்ணணும்? காலையில் தான் விளக்கு ஏற்றி பண்ணணும், இல்லை சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரத்தில் தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வேலை நிமித்தமாக பல இடங்களுக்கு போகிறோம், நம்ம நைட் லேட்டாக தான் வருவோம், காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது, இல்லை காலையில் அதிகாலையிலே கிளம்பி போகிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம். பிரார்த்தனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பஸ்ஸில் பயணம் செய்யும் போதோ இல்லை ரயிலில் பயணம் செய்யும் போதோ அலுவலகங்களில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கூட கடவுள் உங்கள் எதிரே உட்கார்ந்து கொண்டிருப்பதாக பாவனை செய்து கொண்டு குட்டி குட்டி பிரார்த்தனைகளை அடிக்கடி செய்யுங்க. அலுவலக வேலை செய்கிறோம், அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ, நம்ம தெரியாமல் தவறுதல் நம்ம செஞ்சுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இல்லை மேலதிகாரி நீ கூப்பிட்டு டோஸ் கொடுப்பாரா, நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, இல்லை லேட்டாக ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோமா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த குட்டி குட்டி பிரார்த்தனைகளை இறைவனம் செய்யுங்க. முருகா பார்த்துக்கோப்பா, இன்றைக்கி நான் எதுக்கு லேட்டாக வந்தேன் உனக்கே தெரியும், இந்த மாதிரி பிரச்சனை எங்கள் வீட்டில் அதனால் லேட்டாகிடுச்சு. இப்போ நான் செய்யக்கூடிய வேலையை நான் எந்த தப்புலாம் செய்யணும்ப்பா, நான் நல்லபடியாக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும். அப்படி ஏதாவது தவறுகள் வந்தால் கூட முதலே எனக்கு சுட்டி காட்டி அதை எனக்கு திருத்தும்படி நீ பண்ணிடப்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க. இப்படி குட்டி குட்டி பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இருங்க. அது மாதிரி எப்போதும் அது வேணும் இது வேணும் கேட்டுக்கொண்டே இருக்காதுகள். ஏன்னா இறைவன்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. லௌகீக வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கா பஞ்சம், இல்லை இல்லாதவர்களுக்கா பஞ்சம். பணம் வேணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், திருமணம், அவங்களுடைய படிப்பு, வேலை சம்மந்தமாக வேணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இல்லை நமக்கோ இல்லை உறவினருக்குள்ள நோய் நொடிகள் குணமாகணும், உறவினருக்குள்ள நல்ல ஒரு உறவு இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே அதை கேட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சில விஷயங்கள் நமக்கு நன்மையாக நடந்திருக்கும் இல்லையா, அப்போ அது கடவுளுடைய அருளாக நடந்தது, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்பா நீ கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பா, பெருமாளே இந்த காரியம் உன்னால் ஆனதுப்பா, நல்லபடியாக நீ நடத்தி கொடுத்துருக்க, ரொம்ப நன்றிப்பா. இது மாதிரி நிறைய நன்றி நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வாய்ப்புகளை நீ ஏற்படுத்தி கொடுப்பா, ஏழுமலை வாசா இதுக்காக நீ அருள்புரிப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை அப்படி நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் அடிக்கடி நன்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அந்த எம்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும்னு அவசியம் அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும், எப்போ கொடுக்கலாம் எல்லாமே அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால் அது அது வேணும் இது வேணும் நம்ம கேட்குற நேரம் கேட்கலாம், ஆனால் எப்போதுமே அதை கேட்காமல் அவர் கொடுத்ததுக்கும் நன்றி சொல்ல பழகுங்கள்.
உங்கள் பிரார்த்தனைகள் உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு கடவுளின் அன்பையும் பாதுகாப்பையும் சம்பாதித்தரும் என்று நம்புங்கள். இப்போ நம்ம நமக்காக வேண்டுறோம், குழந்தைகளுக்காக வேண்டுறோம், ஒரு உறவினருக்காக வேண்டுறோம் அப்படி வேண்டக்கூடியது. இப்போ குழந்தை எங்கேயோ வெளிநாட்டில் இருப்பாங்க, பையன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பான், பொண்ணு வெளிநாட்டில் கல்யாணம் ஆகியிருப்பாள், பேரும் பேத்திகள் அங்கே இருப்பாங்க. இல்லை இங்கேயே நம்ம ஒரு ஊரில் நம்ம இருப்போம், அவங்க சென்னை, ஹைதராபாத் வேறு ஏதோ ஊரில் இருப்பாங்க, நம்ம வேறு ஏதாவது ஊரில் இருப்போம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு அப்பா நீ தான் பார்த்துக்கணும், உன்னை நம்பி தான் நான் அந்த ஊருக்கு அனுப்பியிருக்கேன் என் பிள்ளைய, என்னால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் இங்கே என்னுடைய வேலை நான் இது எல்லாம் நீங்கள் இதனால் இங்கே உட்காந்துருக்கேன், நான் அவளோட போய் என்னால் இருக்க முடியாது, நீ தான் அவளுக்கு சிறந்து பாதுகாப்பாக கொடுக்கணும், அவள் எங்கே போனாலும் நீ தான் கூட போகணுப்பா, நீ தான் கூட இருக்கணும், நீ இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் குழந்தை இங்கே விட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் வேண்டுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த பிரியமான தெய்வமும் அவர்கிட்ட வேண்டுங்க. கண்டிப்பாக அந்த தெய்வத்துடைய பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய பக்திங்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி பிரார்த்தனையின் போது கசப்புணர்ச்சியும் பகைமை உணர்ச்சியும் மனதில் தலைதூக்க இடம் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு எவ்வளவோ தீமை பண்ணியிருப்பான், எவ்வளவோ நன்மை செஞ்சுருப்பான், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பான், பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்திருப்பான், நீங்கள் கேட்குற உதவி செய்யாமல் இருந்திருப்பான், எவ்வளவோ பிரச்சனைகள் குடும்பத்தில் எல்லாம் இருந்திருக்கான். ஆனால் கூட எனக்கு செஞ்சேலா முருகா, நீ அவன் நல்லா கேளு, அவன் பாரு, அவன் நல்லா அனுபவிக்கணும் இதுக்கு என்று தயவு செய்து கேட்காதீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டதை, நீங்கள் கண்ணீர் விட்டதை பிரபஞ்சம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறது. பிரபஞ்சம் என்பது நம்ம இயற்கையோ இறை சக்தியோ இதுவோ ஒன்று. ஸோ நம்ம கண்ணீர் விடும்போது நம்ம உண்மையிலே நம்ம வருத்தப்பட்டு கண்ணீர், அந்த கண்ணீருக்கான பலனை அந்த பிரபஞ்சமே அவர்களுக்கு கொடுத்து விடுமே தவிர நம்முடைய வாயால் ஒரு நாளும் நம்ம சொல்ல வேண்டாம், சபிக்க வேண்டாம். யாரையும் சபிக்காதீர்கள், திட்டாதீர்கள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பின்னாளில் நமக்கே சேரக்கூடிய கலிகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அப்பா இதெல்லாம் என் மனசு கஷ்டமாக இருக்குது, நீயே பார்த்துக்கோப்பா இறைவா அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. அவன் நல்லா, யாருமே நம்ம நல்லா இருக்கக்கூடாது, அவன் கெட்டு போகணும் நம்முடைய வாயால் நம்ம சொல்ல வேண்டாம். என்னுடைய கஷ்டத்தை நீ போக்கிக் கொள்ளப்பா, என்னுடைய துன்பத்தை நீ புரிந்து கொள்ளப்பா, அதை நீக்குவப்பா அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம். கடவுளிடம் கேட்க வேண்டியதை கேளுங்கள், ஆனால் அவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். நீங்கள் கேட்டவர்களை விட அவர் கொடுத்ததும் கொடுக்க போவதும் சிறந்ததாகவே இருக்கும். அதுதான் நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ எனக்கு என்ன தந்திருக்கேன், நான் என்னப்பா கேட்டேன், நான் உன்கிட்ட கேட்டதுன்னா நான் ஒன்று கேட்க நீ ஒன்று கொடுக்குறியப்பா அப்படின்னு நம்ம கடவுளை சலிச்சுக்கக்கூடாது, தெய்வத்தை நிந்திக்கக்கூடாது, தெய்வ நிந்தனைக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு விஷயம் நம்ம கொடுத்துருப்பார், நம்ம கேட்டது இல்லாமல் வேறு விஷயம் கொடுத்துருப்பாரு. அது என்னது, அது நல்லதா நன்மைக்கா என்பது நமக்கு அந்த கட்டத்தில் தெரியாது, எதிர்காலத்தில் தெரியணும். அப்போது அன்னைக்கு இந்த பிரச்சனை வரும் தான் கடவுள் அன்னைக்கே அப்படி செஞ்சுருக்காரு, அப்பா நல்ல வேலை காப்பாற்றினார் என்று நாமே நம்முடைய வாயால் சொல்ல வேண்டிய பல தருணங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு இயன்றதை செய்யுங்கள். பலன் தருவதும் தராததும் அவர் விருப்பம். என்ன ஒரு கஷ்டமாக அவர் மேலே பாரப்படுங்க. டோட்டல் சரண்டர். எனக்கு தெரியாது, நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், உன் பாதார விந்தங்களில் நான் சரணடைந்து விட்டேன், உன்னோட பக்தியை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு அவற்றை டோட்டல் சரண்டர் ஆயுங்க, அவர் பார்த்துக்கிடுவார். அதேபோல் உங்களை பிடிக்காதவர்களும் உங்களை சரியாக நடத்தாதவர்களும் நலம்பல பெற்று வாழ பிரார்த்தனை செய்யுங்கள். ஆன்மீக சக்தியின் முதல் விரோதி வெறுப்புணர்ச்சி என்பதை உணருங்கள். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு ஒருத்தர் பிடிக்காமல் அவங்க நல்லா இருக்கணும் வேண்டுறது எல்லாருக்கும் அது பாசிபிள் ஆகாது இல்லையா? அதுக்கு ரொம்ப மனப்பக்குவம் வேணும் நமக்கு. ஸோ நம்ம பிடிக்காம கூட நல்லா இருக்கணும் வேண்டாட்டி கூட பரவாயில்ல, அவன் நாசமாக போகணும் வேண்டாமல் இருந்தால் போதும் இல்லையா? அவன் செஞ்சிட்டான், அவன் விதி அவன் செஞ்சிட்டான்ப்பா, அவனுக்கு உண்டானது நீ பார்த்துக்கோ அவ்வளோதான் அப்படின்னு நம்ம வேணா கூட நமக்கு போதும், அவ்வளோதான். அவர் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டினால் அது ஒரு நல்ல மனப்பக்குவமடைந்த ஒரு ஆன்மீகம். அந்த பக்குவம் நமக்கு வரட்டி கூட பரவாயில்ல, நம் வாயால் அவனுக்கு கெடுதல் நினைக்காமல், கெடுதலை சொல்லாமல் நாம் பிரார்த்தனை செய்தாலே போதும். யார் யாருடைய நன்மை வேண்டி பிரார்த்தனை செய்வது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். எவ்வளவு அதிகமான பேருக்கு குறிப்பாக சம்பந்தப்படாதவர்களுக்கும் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ நமக்கு, நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம சுற்றியுள்ள உறவினர்களுக்கு, தெரிந்த நண்பர்களுக்கு எல்லாத்தையும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவோம், ப்ரே பண்ணிக்கோப்பா, எனக்கா ப்ரே பண்ணிக்கோப்பா, வேண்டிக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்வோம். ஆனால் யார் என்று தெரியாதவர்களுக்கும் பிரார்த்தனை செய்கிறோம் பார்த்தீங்களா? இப்போது நம்ம சொந்தத்திலே ஒருத்தங்க குழந்தை வேணும், அப்படி ஒருத்தங்க குழந்தைக்காக அவங்க இருக்கிறாங்க, இல்லை ஒருத்தருக்கு திருமணம் தடைப்படுது, அவங்க திருமணத்துக்காக இருக்கிறாங்க,
நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே ஒரு வேலைக்காக காத்திருக்காங்க. அப்படி அந்த அவருக்காக வேண்டும்போது, அப்பா இது மாதிரி எத்தனையோ குழந்தைங்க வேலையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கப்பா, என் பிள்ளைக்கு வேலை கொடுக்கும்போது அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருப்பா, அந்த குடும்பமும் நல்லா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு வேண்டுங்க. குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பெண்கள் இருப்பாங்கப்பா, அவங்களுடைய கவலையெல்லாம் தீர்த்து வைப்பா அப்படி என்று உங்களுக்கு முகம் தெரியாத மனிதர்களுக்கும் நீங்கள் வேண்டும்போது, உங்களுடைய வீட்டில் அந்த நீங்கள் வேண்டப்படாத வேண்டுதல்கள் கூட உடனே நடைபெறும். அதுதான் இறைசக்தி. எல்லாவற்றை விட மற்றவர்களுக்கு நன்மை நினைப்பதுவே மிகப்பெரிய பிரார்த்தனையாகும். எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா, நானும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், நீ பார்த்துக்கோ. இது சிம்பிளான பிரார்த்தனை, எல்லாருக்குமான பிரார்த்தனை. இந்த மாதிரி பிரார்த்தனைகள் நீங்கள் பண்ண 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 உங்கள் மனசில் ஒரு கட்டத்தில் ஒரு பக்குவம் வந்துடும். அந்த நன்மைகள் நடக்க 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 ஆகா நம்முடைய பிரார்த்தனையோடைய வேகம் விளைவு தான் நமக்கு இந்த நன்மைகள்லாம் நடக்குங்கிறது ஒரு பக்குவம் வரும். இறைவன் அந்த பக்குவத்தை தருவார். நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கட்டும். இறைவன் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.